எஸ்எஸ்வி என்டர்பிரைசஸ் திரைப்பட நிறுவனம் தயாரிக்கும் வர்சன் இயக்கத்தில் பிசுறு தட்டுதே என்ற திரைப்படத்தை டாக்டர் திரு ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் மிகுந்த பொருட்செயலில் தயாரிக்கும் இந்த படத்தின் பூஜை இன்று வியாழக்கிழமை 23/5/24 அன்று காலையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு ராமலிங்கம் அவர்கள் மற்றும் இசையமைப்பாளர் KM ராயன் மற்றும் 3 ஸ்டார் செந்தில் மற்றும் PRO புகன் ஆகிய படக்குழுவினர் கலந்து கொண்டனர். மற்றும் சிறப்பு அழைப்பாளராக ஆந்திர மாநிலத்திலிருந்து திரு ராம்குமார் நாடார் அவர்கள் கலந்து கொண்டார். ஓம் சக்தி சங்கர் தூத்துக்குடி, வான மாமலை தூத்துக்குடி, வள்ளிநாயகம் பிள்ளை தூத்துக்குடி மற்றும் தெய்வம் அவர்கள் தூத்துக்குடி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பிள்ளைமார் மகாசபை மாநில பொறுப்பாளர்கள் தஞ்சாவூர் சந்திரசேகரன் பிள்ளை அவர்களும், பொள்ளாச்சியிலிருந்து டைகர் பாலு வேளாளர் அவர்களும் கலந்து கொண்டார். ஜெயபிரகாஷ் பிள்ளை அவர்கள், திருக்குர்மன் பிள்ளை அவர்களும், புதுக்கோட்டை வாசுகி மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் துரை மாணிக்கம்பிள்ளை மாநில அமைப்பாளர் புதுக்கோட்டை, DS சண்முகம் பிள்ளை புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் அவர்களும், சதீஷ்குமார் பிள்ளை மாநில இளைஞரணி செயலாளர் மற்றும் திருப்பரங்குன்றம் சேகர் பிள்ளை, ரமேஷ் மற்றும் முத்துக்குமாரி, முருகன், சிரஞ்சீவி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவரையும் பிசுறு தட்டுதே திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் திரைப்பட குழுவினர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்எஸ்வி என்டர்பிரைசஸ் திரைப்பட நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர் பிசுறு தட்டுதே என்ற திரைப்படத்தை மிகுந்த பொருட்செலவில் தயாரிக்கும் டாக்டர் திரு ஆறுமுகம் பிள்ளை அவர்களை இப்பொழுது வருக என்று வரவேற்கிறோம். பிசுறு தட்டுதே திரைப்படத்தினுடைய இயக்குனர் வர்சன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வர்சன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகிறார். பிசுறு தட்டுதே திரைப்படத்தினுடைய கேமராமேன் ராமலிங்கம் அவர்களை நிகழ்ச்சிக்கு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவருக்கு தயாரிப்பாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகிறார். த்ரீ ஸ்டார் செந்தில் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவருக்கு தயாரிப்பாளர் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகிறார். ஆந்திர மாநிலத்திலிருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு ராம்குமார் நாடார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவருக்கு தயாரிப்பாளர் அவர்கள் டாக்டர் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகிறார். அடுத்ததாக ஓம் சக்தி சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு வருக என்று அழைக்கிறோம். அவருக்கு டாக்டர் திரு ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகிறார். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படம் தோக்கின் எப்படம் வெல்லும் என்ற வாக்கை கிடங்க SS புரொடக்ஷன் டாக்டர் ஐயா ஆறுமுலை அவர்கள் அதிக பொருட்செலவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படத்தை வழங்க இருக்கிறார். டைரக்டர் சாசனம் ரொம்ப திறமையானவர். அவர் ஒவ்வொரு அவரை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா பாரதிராஜா, பாக்யராஜ், பாரதிராஜா, சங்கர், இந்த அவ்வளோ டைரக்டருடைய அவருடைய வேகம் தான்
அவர்கிட்ட பார்க்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு எது சொல்லணும்னா பசியாக இருக்கார். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்குங்க. இந்த படம் வெள்ளி விழா படமாக மாறும். தமிழகத்தில் பட்டி தொட்டியெல்லாம் திரும்பி பார்க்கலாம் போகும். மிகப்பெரிய வெற்றி அடையும். அவார்டு கிடைத்தா கூட ஆச்சரியப்படல. ஜனாதிபதி அவார்டு கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு அந்த இதை பார்க்க இப்படி ஒரு டைரக்டர் கிடைச்சி இன்னொன்று என்னென்னா சேர்ற இடம் தண்டிப்பாங்க. அவர் எங்களமோ அணைஞ்சு பார்த்தாரு, சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல. அவர் இப்போ கிடைச்சாருன்னா புரட்சியில் எம்ஜிஆர் மாதிரி ஒரு சூப்பரான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு. எல்லோரும் இணைய போனால் எவ்வளோ செலவு பண்ணுங்க, இவர் அப்படி இல்லை, எத்தனை கோடி வேணுங்க. அதே அவர் மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் அப்படிப்பாங்க. முதல் சந்திப்பு அவங்க எங்கே சந்திக்கிறாங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலில். மீனாட்சி அம்மனை தொட்டவங்க யாரும் கெட்டாத சத்திரமே இல்லை. மீனாட்சி அருளால் இந்த படம் உலகம் எங்கும் மிகப்பெரிய சிறப்பாக வரப்போது. எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் ரஜினி கால்ஷீட் மாதிரி அவங்க அடுத்த கால்ஷீட் வந்துடும். இந்த பெருமை ஃபுல்லாக ஐயா ஆர்மில்லை. ஏன்னா இவர் யார் வீட்டு பார்த்தா சாப்பிடுங்க பாரு, சாப்பிட்டு போங்க பாரு, என்ன வேணும் கேட்டு கொடுப்பாரு. அதனால் கொடைவள்ளல் நாங்கள் எல்லோரும் செல்லமாக கூடுவோம். அந்த கொடைவள்ளல் போடுற இடம் தொட்டது தொடங்கும். மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் மலை மீனாட்சியை வேண்டிக்கிறேன். மிக சிறப்பாக வெற்றியடைய வாழ்த்துக்கள். துறை வானமாம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். டாக்டர் அவருக்கு மரியாதை செய்துள்ளார். விசிறு தட்டுதே என்ற திரைப்படத்தை தயாரித்து அன்பு தம்பி டாக்டர் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் தயாரிக்க இருப்பதாக தகவல் தெரிவித்து நான் தூத்துக்குடியிலிருந்து இங்கே வந்திருக்கிறேன். இந்த படக்குழுவினர் இப்போ தான் அவருடைய டைரக்டரை இப்போ தான் ஒரு நிமிஷம் பேசினேன். அவருடைய பேச்சிலேயே இந்த படத்தை வெற்றி விழாவாக்கி கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவருடைய கருத்துக்கள். இன்னும் அவருடைய இன்றைய சமுதாயத்தினுடைய நிலையும் அதற்கு மாற்று என்ன அப்படிங்கிறதையும் அவர் இந்த படத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இந்த தயாரிப்பாளரை ஒரு சிறந்த தயாரிப்பாளர் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் கொண்டு வர்றதுக்கு இந்த படக்குழுவினர் முழுமையாக வேலை செய்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற சைவ வேளாளர் சமுதாயத்தினுடைய பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து இவரை சினிமா படத்தில் அல்ல, அரசியலுக்கும் ஒரு நிஜ ஹீரோவா ஆக்குறதுக்கு எல்லாரும் சேர்ந்து உழைச்சி அடுத்தால வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு இந்த நிகழ்ச்சி அடித்தளமாக அமையட்டும். எல்லாம் வல்ல மீனாட்சி அம்மனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாய்ப்பு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பழனிநாயகம் பிள்ளை அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருமாறு அழைக்கிறோம். டாக்டர் அவருக்கு பொன்னாடி போர்த்தி மரியாதை செலுத்தியுள்ளார். விசிறு தட்டுதே படம் துவக்க விழா மதுரையில் மீனாட்சி அம்மன் அருளால் வெற்றி பெற நடைபெறுகிறது. தயாரிப்பாளர் டாக்டர் அண்ணன் ஆறுமுகமுடி அவர்களும் டைரக்டர் வருசன் அவர்களும் இந்த படத்தின் குழுவினர் எல்லாரும் சேர்ந்து இந்த விசிறு தட்டுதே படம் 100 நாள் வெற்றி விழா காணும் என்று அருளாசி கொடுத்து வாழ்த்துகிறேன். தெய்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவருக்கு டாக்டர் மரியாதை செலுத்துகிறார். அடுத்ததாக பிள்ளைமார் மகாசபை மாநில பொறுப்பாளர் தஞ்சாவூர் சந்திரசேகர பிள்ளை அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவருக்கு டாக்டர் திரு ஆறும் பிள்ளை அவர்கள் பொன்னாடி போர்த்தி மரியாதை செலுத்துகிறார். இந்த திரைப்படம் ஒரு வெற்றியடைய
தமிழ்நாடு அனைத்து வெள்ளைமாறு மகாசன் சார்பாக நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவோம் என்று கூறுகிறோம். நன்றி, வணக்கம். காக்கூர் கோவிந்தராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அளிக்கிறோம். அவருக்கு விசுவல் அட்டை திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் டாக்டர் அவர்கள் பொன்னாடி போற்றி மரியாதை செலுத்த உள்ளார். மாநில நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் ஐயா ஆறுமுகம்பிள்ளை அவர்கள் பட தயாரிப்பில் அனைத்து டைரக்டர்களுக்கும் வந்திருக்க அனைத்து உறவினர்களுக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பிளம்பர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஜெயபிரகாஷ் பிள்ளை அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திருக்குமரன் பிள்ளை அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்து இளங்கோவன் அசோசியேட் டைரக்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். வருங்கால திரைப்பட இயக்குனர். இந்திய சந்தர்ப்பத்திலே என்னை இயக்குநராக அறிமுகப்பட்ட ஆறுமுகப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்திருக்கும் எஸ்டி குமிழ் சண்முகம் சுந்தரம் அவர்கள் இயற்கை விவசாய ஆர்வலர், புகழ்மிக்க ஒரு இயற்கை விவசாயி. அவர்களை மேடைக்கு வருவார் அழைக்கிறோம். வரும்பொழுதே அவர் மிளகு செடியோடு வந்திருக்கிறார். அவருக்கு டாக்டர் ஆறுமுகம்பிள்ளை அவர்கள் பொன்னாடி போற்றி மரியாதை செலுத்துகிறார். எல்லோருக்கும் இனிய வணக்கம். இந்த மாபெரும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். எங்கள் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா ஆறுமுகம்பிள்ளை ஐயா மிகச் சிறப்பாக இந்த படமோடு இல்லை, இன்னும் ஒரு 100 படமும் தாண்டி ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு அவருடைய திறமையை பெரிய லெவலில் நிரூபிக்கணும். நிச்சயமாக அவருக்கு பின்னாடி நாங்கள் அணிவகுத்து அவருடைய ஒவ்வொரு பணியிலையும் எங்கள் பங்களிப்பு முழுமையாக இருக்கும். அவர் இனி ஒவ்வொரு வஉசி பிறந்தநாளும் ஒரு 10,000 மரக்கன்றுகள் நாங்கள் நடப்போகிறோம். அவரோட தலைமையில் நிச்சயமாக பசுமையை உருவாக்குவோம். வாழ்க வளர்க்க. நிகழ்ச்சியில் எம் துரை மாணிக்கம் பிள்ளை அவர்கள் மாவட்ட அமைப்பாளர் புதுக்கோட்டை அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மாநில தலைவர் அவர்கள் அவருக்கு பொன்னாடி பற்றி மரியாதை செலுத்துள்ளார். எஸ்எஸ்வி என்டர்பிரைசஸ் ஆறுமுகம்பிள்ளை அவர்கள் அடுத்து ஒரு பிரம்மாண்டமான படைப்பாளர் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். தமிழ் ரசிகர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான படைப்பாக இருக்கும். அவசியம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு வித்தியாசமான கதை களத்தோடு இந்த படம் இருக்குது. அவசியம் பாருங்கள். அடுத்ததாக சதீஷ்குமார் பிள்ளை அவர்கள் மாநில இளைஞரணி செயலாளர் சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். டாக்டர் அவர்கள் அவருக்கு பொன்னாடி போட்டு மரியாதை செலுத்துகிறார். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் வாசுகி மாவட்ட பொறுப்பாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவருக்கு டாக்டர் திரு ஆறுமுகம்பிள்ளை அவர்கள் பொன்னாடி போற்றி மரியாதை செலுத்துகிறார். பிசுறுக்கு இயக்குனர் வருஷன், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின அண்ணன் அவர்களை, டைகர் பாலன் அவர்களை என்னோட படத்தின் இயக்குனர் திரு ஆறுமுகப்பிள்ளை அவர்கள் கௌரவிப்பார்.
திரைப்பட தொழில் அதை பற்றி இந்த தமிழகம் அறியும். பல தொழிலாளர்களுக்கும் கனவு தொழிற்சாலை, அவர்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு கனவு மற்றும் வாழ்க்கைக்கு பொருளாதாரத்துக்கு அடிப்படை. தன்னுடைய இந்த முயற்சியின் மூலமாக பல ஆயிரம் தொழிலாளர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு வழங்கும் டாக்டர் திரு ஆர்வம் பிள்ளை அவர்களுடைய இந்த சேவையை மிகுந்த மனமுவந்து பாராட்டுகிறோம். இந்த பிசிறு தட்டுதே என்ற திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பூர்வீக தமிழ் குடிகளும் தங்கள் வீட்டு திரைப்படமாக கருதி ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மிஷன் 2026 கனவு நாயகன் டைகர் பாலு வேளாளர். வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் திருவருளால் இன்றைய தினம் விஷ்ணு தற்றிய திரைப்படம் மிகவும் சீரும் சிறப்புமாக தமிழ்நாட்டை சுற்றி உள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டம் சேர்ந்த பொறுப்பாளர் கலந்து கொண்டு அந்த படப்பூச்சியை சிறப்பித்துள்ளனர். குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ தூத்துக்குடியிலேருந்து ஓம் ஸ்ரீ சங்கர் ஐயா, துரை ஐயா அவர்கள் மற்றும் மணிநாயகம் பிள்ளை அவர்கள், தஞ்சாவூர் சந்திரசேகர் பிள்ளை அவர்கள், மேலும் காக்கூர் கோவிந்தாஜி பிள்ளை, ஜெயபிரகாஷ் பிள்ளை, திண்டுக்கல்லேருந்து ஜெயந்தி மேடம், மனிதா மேடம், புதுக்கோட்டிலேருந்து வாசுகி மேடம், புதுக்கோட்டிலேருந்து முத்துமாணிக்கம். இதில் முக்கிய குறிப்பாக நம்முடைய ரொம்ப குறுகிய டேட்டு இந்த இதை அறிவித்தோம். அந்த பூஜையை அதில் இப்போ திருப்பதியிலேருந்து ஏழுமலையான் கோவிலேருந்து நமக்கு கல்யாண லட்டோடு ராம்குமார் அவர் இந்த பூஜையை கலந்து சிறப்பித்தார். அவர் மூலியமாக கிட்டத்தட்ட நமக்கு என்னன்னாக்க தெலுங்கானா, கர்நாடகாவில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கிட்டத்தட்ட ஒரு 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது பெரிய நமக்கு ஒரு பெரிய வரவேற்பாக இருக்கும். அது போலவே மேலும் இங்கே நம்ம இளங்கோவன் அசோசியேட் டேரக்டர் இருந்தார். அவர் இந்த படத்துக்கு பிறகு ஒரு டேரக்டராக மாறுறாரு. அதுவும் பெரிய ஒரு விஷயங்கள். வாழ்த்துக்கிறோம். கேமராமேன் ராமலிங்கம் அவர்கள், ரமேஷ் செந்தில் அவர்கள், ஸ்ரீஸ்டார் செந்தில் அவர்கள் மற்றும் இங்கே வருகின்ற அனைவருக்கும் தமிழ்நாடு பிள்ளைமார் மகாசபையின் சார்பாகவும் எஸ்எஸ்வி என்டர்பிரைசஸின் நிறுவனத் தலைவர் என்ற முறையில் இந்த படம் சீரும் சிறப்புமாக சரணுடைய இயக்கத்தில் மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்று கூறுகிறோம். மேலும் இந்த படத்தில் ஒரு டைரக்டருக்கு இன்ப அழைச்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த படத்துடைய ஒரு சாங்ஸை மலேசியாவில் படமாக்கி மாபெரும் வெற்றி படம் அமைய திருப்பங்குன்றம் முருகனும் மீனாட்சியாரும் புரிய வாழ்க்கை வழங்கி வருகிறேன். நன்றி, வணக்கம். சார் சமுதாயத்தை பார்க்குறப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் உண்மையிலே ஒரே ஒரு ஃபோன் கால்ஸ் தான் இத்தனை பேர் வந்துட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷம். இது ஒரு பூஜை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெறணும்னு சொல்லி வேண்டுகோளுக்கு டக்குன்னு இம்மிடியட்டாக அதை ரெடி பண்ணி பூஜையை வெற்றியாக அமைச்சிட்டோம். இன்னும் மேலும் படம் வெற்றியடைய நீங்கள் எல்லோரும் ஒரு ஆதரவு தரணும். இது ஒரு சிறந்த படமாக அமையும்ன்றது எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு லைன் தான் சொன்னேன், அந்த ஒரு லைனை பிடிச்ச அத்தனை பேர் கருத்து சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்றது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நன்றி நன்றி நன்றி. சிறப்புரை அந்த உறவினர் ராம்குமார் அவர்களே வருகணும் அவர்களுக்கு. நம்ம ஆரம்பம் அண்ணனுக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா அவர் ஒரு சின்ன என்னை கருத்து கேட்டிருந்தார். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணார். அதை பற்றி முதல்ல சொல்லணும். இந்த மாதிரி நம்ம தமிழ் இருக்கோ அங்கே எல்லாம் நான் ஒரு பிரச்சாரம் பண்ணணும், அதுக்கான ஒரு ஆதரவு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கு அண்ணனுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு கருத்து, அண்ணே நீங்கள் திருப்பதியில் ஒன்று ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், உலகத்துக்கே தெரியும். ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் பண்ணாலும் உங்களுக்கு ரீச் ஆகாது. திருப்பதியில் பண்ண எல்லா மீடியாவும் ஃபஸ்ட்டு, சோசியல் மீடியா மட்டுமே கிடையாது, நம்ம இந்த எலக்ட்ரானிக் மீடியா எல்லாமே இருக்குது. எல்லா ஸ்டேட் சம்மந்தப்பட்ட தெலுங்கானா, ஹைதராபாத், நம்ம மகாராஷ்டிரா எல்லா மீடியாவும் இருக்குது. நீங்கள் வாங்க, அது ஒரு ரீச் ஆகினார். அதே போல் அவர் அன்றைக்கி படத்தில் அந்த மீட்டிங்கில் அவர் கலந்துக்கிட்டு நாங்கள் பேசின பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்டேட்டுக்காரங்க எனக்கு கலந்து பேசினாங்க. ஏன்னா அந்த 5-6 ஸ்டேட்லேயே நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன். மகாராஷ்டிரா, தெலுங்கானா,
கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இது எங்கள் அமைப்புகள் தமிழ் சங்கம் அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி மலேசியாவிலையும் ஒரு சங்கம் எங்களுக்கு, அவங்களும் எனக்கு டச்சில் தான் இருப்பாங்க. இவர் இந்த மாதிரி கருத்து இதை போட்டவங்க எங்களுக்கு பயங்கர ரீச் ஆச்சு. ஏன்னா வந்து ஒரு தமிழ் சங்கங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து இது வந்து இதான் முதல் தடவையாக நான் நினைக்கிறேன். ஏதோ வந்து இப்போ இந்த ஜாதி சங்கங்கள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் எங்கள் ஜாதி பெருசு நினைப்பாங்க. ஆனால் தமிழ் சங்கமாக வந்து எங்களுக்கு நடத்தி கொடுத்தது வந்து ரொம்ப பெருமை. அது அந்த பெருமை அவருக்கு மட்டும் கிடையாது, அவருக்கு எவ்வளோ ரீச் ஆச்சு அதோட பல மடங்கு நாங்களும் ரீச் ஆனோம் அந்த இடத்துல. ஏன்னா வந்து உயர்ந்த உள்ளம், அதாவது அவருக்கு ஒரு உள்ளம் இருப்பாங்க, எல்லாரையும் கலந்து நம்ம கூட ஒரு இது எடுத்துகிட்டு போனது அந்த உயர்ந்த உள்ளம் தான் அவரை மேலும் மேலும் இன்னும் அடுத்த நம்ம சிஎம்மா கூட அவர் பார்க்கணும். உண்மையிலேங்க அந்த அளவுக்கு அவர் அந்த மனப்பான்மை உயர்ந்த நோக்கங்கள் இருக்குது. இதை வந்து இதை நம்ம என்ன சொல்கிறதுக்காக நம்ம மேடைக்காக நம்ம சொல்லுவோம். உண்மையிலேயே அவன் அவர் சேர்ந்துட்டு அவர் போட்ட சில விஷயங்கள்லாம் என்கிட்ட கருத்து கேட்டது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி அவருக்கு தொழில் இப்போ எஸ்எஸ் என்டர்பிரைஸ் தொடங்கியிருக்கேன். மேலும் இது வந்து ஆரம்ப விழா கிடையாது, வெற்றி விழா மாதிரி இன்றைக்கி நம்ம நடத்திக்கிட்டு வெற்றி விழா மாதிரி நம்ம நடத்திக்கிட்டு இந்த வெற்றியை நம்ம மேலும் மேலும் பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து நம்ம இன்னும் பெரிய வெற்றியை எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் நம்ம செயல்பாடு இருக்கும். இது வந்து ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் பெரிய வெற்றி குழுவாக இது பயணிக்கணும். நன்றி. அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்பி என்டர்பிரைசஸ் நல்ல லாரி தயாரிக்கும் என்னுடைய உயிர் நண்பர் வாசன் வருஷம் தயாரிக்கும் பிசில் தட்டு படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்து. இந்த படத்தின் விசிறு தட்டுதே ஒளிப்பதிவாளர் திரு ராமலிங்கம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி, இந்த படத்தில் எனக்கு பேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ஆர்மன் சார் அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் விசிறு தட்டுது, வெரி குட் ஸ்கிரிப்டு. இது இன்னும் நல்ல ஸ்கிரிப்டு. மீனாட்சியோட அம்மா மீனாட்சியோட அருளாக பூஜை நல்லபடியாக நடந்தது. படத்தோட டேரக்டர் வாசன் வருஷம். ஸோ வெரி குட் ஸ்கிரிப்டு. அவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். இந்த கதையை நான் முன்னாடி கேட்டிருக்கேன். நிச்சயமாக இது ஒரு வெற்றி பெறக்கூடிய ஸ்கிரிப்டு தான். இந்த படம் ரொம்ப நல்லா வரும். ஸோ இறைவன் நல்லால இந்த படம் ரொம்ப நல்லா வரும். எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.